ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிலர் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பேன் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான வீடியோனே வந்து சொல்லலாம். கார்னர் லேம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு தான். ஸோ அந்த பீரோல் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் இன்ட்ரோ அவுட்ருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கார்னரில் ஒரு லைட் வந்து ஸ்டேபிளாக வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக அது எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கேபிள் ட்ரங்க் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பிவிசி பிளாஸ்டிக் கேபிள் ட்ரங்க். இது எங்கள் வீட்டில் இருந்தது நான் வந்து எடுத்துக்கிட்டேன். காஸ்ட்லாம் கொடுத்து நான் வந்து வாங்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 பீஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் பண்ணல 2 பீஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதில் நம்ம ஒரு இது தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு இதை வந்து வச்சுருங்க, நமக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படும். இதில் இந்த பீஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் நல்லா கேப் இருக்குது. அண்ட் இப்போ RGB ஸ்ட்ரிப் லைட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஸ்ட்ரிப் லைட்டை வந்து இதில் வந்து சென்டரில் ஒட்டுறதுக்கு முன்னாடி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சைட் டேப் வந்து இதில் வந்து ஒட்டிடுங்க. லைனாக ஒட்டிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த எல்லோ கலர் பேப்பரை பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க. இப்போ RGB ஸ்ட்ரிப் லைட்டை ஒட்டிடலாம். ஒரு பிவிசி பைப்பை இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறோம். சைடு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒட்டியாச்சு. அண்ட் மேலே ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடணும். இந்த ஆல்ரெடி வச்சதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணுங்கள். இப்போ இந்த பாக்ஸில் வச்சு நம்ம கம் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதில் அந்த கண்ட்ரோலர் பாக்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா பார்த்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். கரெக்டாக வந்து அதை பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னு நீங்களே வந்து பாருங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ பவர் சப்ளைக்கு அந்த பின்னை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் லைட் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கார்னரில் வச்சுட்டேன். நம்ம வந்து இப்போ ஆன் பண்ண போகிறோம். லைட் பார்த்தீங்கன்னா வந்து எரியுது. ஸோ பாருங்கள், அழகாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெடியாக பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா லைட் வருது. அண்ட் இப்போது நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இது பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. அந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்டுனாக இருந்தது அந்த கார்னருக்கு. நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணி காமிச்சிருப்பேன். ரியலில் பார்க்கல அப்படி தான் இருந்தது. அண்ட் லைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டில் நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து பிரைட்னஸ் அதிகம் பண்ணுறது கம்மி பண்ணுறது அதெல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் கரெக்டாக இது பண்ணிட்டிங்கன்னா அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரோலே சொன்ன மாதிரி பீரோல் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் கரெக்டாக இருக்கும் அது. ஸோ இது எப்படி இருக்குது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப் சீரீஸ்னு வந்து ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பித்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வீடியோ அந்த மாதிரி பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன்.
அந்த சீரீஸில். ஸோ இதையும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மற்றதும் போய் பாருங்கள், ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்து செய்யுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஆண்டில் தன் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா.